வணக்கம் டீச்சர்ஸ். இசிறு பாலதேவன் கந்தசாமி. டிஎன் டெட் டைப் டீச்சர்ஸ்க்கான டெய்லி லைவ் டெஸ்ட்டில் இன்றைக்கான டெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வேதியியல் 12th இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் டு மின் வேதியியல் வரைக்கும் ஒரு 50 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். இடைநிலை தனிம வரிசையில் இடமிருந்து வடமாக செல்லும்போது அயனியாக்கும் ஆற்றல் பொதுவாக எவ்வாறு மாறுகிறது? சி ஆன்சர் அதிகரிக்கிறது. ரெண்டாவது கேள்வி. ருத்தீனியம் மற்றும் ஆஸ்மியம் காட்டும் மிக அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை எது? ஏ ஆன்சர் +8. மூணாவது கேள்வி. 3D இடைநிலை தனிம வரிசையில் எந்த தனிமம் மட்டும் +1 ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளது? சி ஆன்சர் தாமிரம். நாலாவது கேள்வி. ஒரு உலோகத்தின் திட்ட மின் முனை மின்னழுத்த மதிப்பானது அதிக எதிர்வரி மதிப்பை பெற்றிருந்தால் அவ்வுலோகம் எத்தகைய காரணியாக செயல்படும்? பி ஆன்சர் ஒரு வலிமையான ஒடுக்கி. அஞ்சாவது கேள்வி. இடைநிலை தனிமங்களில் பெரும்பாலான சேர்மங்கள் எத்தகைய காந்த தன்மை கொண்டுள்ளன? பி ஆன்சர் பாராகாந்த தன்மை. ஆறாவது கேள்வி. ஒரு பொருளில் உள்ள அனைத்து எலக்ட்ரான்களும் இரட்டைகளாக காணப்பட்டால் அப்பொருள் எத்தகைய பண்பினை கொண்டுள்ளது? பி ஆன்சர் டயகாந்த தன்மை. ஏழாவது கேள்வி. SO3 கந்தக அமிலத்தை பெருமளவில் தயாரிக்கும் முறையில் டேஸ் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது? சி ஆன்சர் வெனடியம் பென்டாக்சைடு. எட்டாவது கேள்வி. உலோக கார்பைடுகள் எத்தகைய வேதித்தன்மையை பெற்றுள்ளன? பி ஆன்சர் வேதி மந்தத்தன்மை. ஒன்பதாவது கேள்வி. 3D வரிசையில் அயனித்தன்மையுடைய உலோக ஆக்சைடுகளை தராத தனிமம் எது? சி ஆன்சர் ஸ்காண்டியம். பத்தாவது கேள்வி. பொட்டாசியம் டைக்ரோமேட் படிகங்கள் நிறம் என்ன? சி ஆன்சர் ஆரஞ்சு சிவப்பு. 11வது கேள்வி. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டானது டேஸ் தாதுவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஏ ஆன்சர் பைரோலுசைட். 12வது கேள்வி. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வெப்பப்படுத்தும் போது உருவாகும் விளைபொருள் எது? டி ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும், அதாவது பொட்டாசியம் மாங்கனேட், மாங்கனீஸ் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். 13வது கேள்வி. குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த KMnO4 ஆனது டேஸ் என அழைக்கப்படுகிறது? MnO4. ஏ ஆன்சர் பெயரின் காரணி. 14 உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? டி ஆன்சர் F தொகுதி தனிமங்கள். 15 லாந்தனாய்டுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை டேஸ்? பி ஆன்சர் +3. 16 4F ஆர்பிட்டால் நிரப்பப்படுதல் டேஸில் துவங்குகிறது? டி ஆன்சர் சீரியம். 17 டெர்பியத்தின் அணு எண் என்ன? சி ஆன்சர் 65. 18
3D வரிசையில் உள்ள Ti தனிமத்தின் அணு ஆர மதிப்பு என்ன? டி ஆன்சர் 152 pm. 19வது கேள்வி. வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் கனிம வேதியியல் அறிஞர் யார்? பி ஆன்சர் ஆல்பர்ட் வெர்னர். 20வது கேள்வி. மனிதர்களில் ஆக்சிஜன் பரிமாற்றத்திற்கு காரணமான ஹீமோகுளோபின் எந்த உலோகத்தின் அணைவு சேர்மமாகும்? பி ஆன்சர் கோபால்ட். 21வது கேள்வி. மோர் உப்பு என்பது கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்? பி ஆன்சர் இரட்டை உப்பு. 22. வெர்னர் கொள்கையின்படி உலோகங்கள் எத்தனை வகையான இணைதிறன்களை பெற்றுள்ளன? பி ஆன்சர் 2. 23. வெர்னரின் கூற்றுப்படி கோபால்ட்டின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இணைதிற மதிப்புகள் முறையே டேஸ் ஆகும். ஏ ஆன்சர் 3 மற்றும் 6. 24. வெர்னரின் கூற்றுப்படி எந்த இணைதிறனுக்கு திசைப்பண்பு இல்லை? ஏ ஆன்சர் முதன்மை இணைதிறன். 25. மைய உலோக அணுவுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ள ஈனியின் அணுவானது டேஸ் எனப்படுகிறது. பி ஆன்சர் வழங்கிய அணு. 26. K4Fe(CN6) என்ற சேர்மத்தில் K+ அயனியானது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? பி ஆன்சர் எதிர்மாறு அயனி. 27. மைய உலோக அயனியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் முப்பரிமாண வெளியில் குறித்த திசைகள் அமைவதால் ஏற்படுவது டேஸ் எனப்படுகிறது. சி ஆன்சர் அணைவு பன்முகி. 28. அணைவு சேர்மங்களுக்கு பெயரிடும்போது உலோகத்தின் ஆக்சிஜனேற்ற நிலை எந்த எண்கால் குறிப்பிடப்படுகிறது? சி ஆன்சர் ரோம எண்கள். 29. நிகர மின்சுமை ஏதுமில்லாத அணைவு சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பி ஆன்சர் நடுநிலை அணைவு. 30. ஒரே ஒரு வகை ஈனிகள் மற்றும் ஈதல் சக பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்தால் அந்த அணைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சி ஆன்சர் ஓரின ஈனி அணைவு. 31. PTNH3 PTCl4 என்ற சேர்மம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டி ஆன்சர் மேக்னஸ் பச்சை உப்பு. 32. IUPAC பரிந்துரையின்படி ஒரு அணைவு சேர்மத்தை பெயரிடும் போது முதலில் எதை பெயரிட வேண்டும்? பி ஆன்சர் நேர அயனி. 33. எதிர் ஈனிகளின் பெயர் டேஸ் என்ற எழுத்தில் முடிவடைய வேண்டும். சி ஆன்சர் முதல் CONH3(4) Cl என்ற சேர்மத்தில் கோபால்ட்டின் CO ஆக்சிஜனேற்ற எண் என்ன? சி ஆன்சர் +3. 35. CrEn3(CrF6) என்ற சேர்மத்தின் IUPAC பெயரில் எத்திலின் டை அமீன் ஈனியை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல் எது? ஏ ஆன்சர் ட்ரீஸ். ஈத்தேன் 1
2-diamine. 56 அயனியுறும் எதிர்மாறு அயனியானது எளிய அயனி ஈனிகளாக செயல்படும் தன்மையினை பெற்றிருப்பின் அத்தகைய நேர்வுகள் டேஸ் மாற்றம் ஏற்படுகிறது. ஆன்சர் அயனியாதல் மாற்றியங்கள். 37 புறவெளி மாற்றியங்கள் பொதுவாக எத்தனை வகைப்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் வடிவ மாற்றியங்கள் மற்றும் ஒளி சுழற்சி மாற்றியங்கள். 38 கரிம சேர்மங்களைப் போலவே கைரல் தன்மை பெற்றுள்ள அணைவு சேர்மங்கள் வெளிப்படுத்தும் மாற்றியம் எது? ஆன்சர் ஒளி சுழற்சி மாற்றியம். 39 வெர்னர் கொள்கையினை தொடர்ந்து டேசன்பார் இணைதர பிணைப்பு கொள்கையை முன்மொழிந்தார். ஆன்சர் லீனஸ் பாலிங். 40 மைய உலோக அயனி ஈனிகளிடமிருந்து எலக்ட்ரான்களை பெறுவதற்காக எத்தகைய ஆர்பிட்டால்களை கொண்டிருக்க வேண்டும்? ஆன்சர் காலியான ஆர்பிட்டால்கள். 41 ஒரு அணைவு சேர்மம் பாராகாந்த தன்மை பெற்றிருக்க நிபந்தனை என்ன? ஆன்சர் தனித்து இணையாத எலக்ட்ரான்களை கொண்டிருத்தல். 42 இணைதிறன் பிணைப்பு கொள்கையின் பிபிடி வரம்பு எது? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும், அதாவது அணைவு சேர்மங்களின் நிறங்களை விளக்கவில்லை, காந்த திருப்புத்திறனின் பிற கூறுகளை கருத்தில் கொள்ளவில்லை, ஏன் சில சேர்மங்கள் உள் ஆர்பிட்டால் அணைவுகளாக உள்ளன என்பதை விளக்கவில்லை. 41 படிகப்புல கொள்கை எதன் அடிப்படையில் அணைவு சேர்மங்களின் பிணைப்பினை விளக்குகிறது? ஆன்சர் அயனி பிணைப்பு தன்மை. 44 அணைவு சேர்மங்கள் ஈனிகளுக்கும் மைய உலோக அயனிக்கும் இடையே ஏற்படும் பிணைப்பு எதனால் உருவாகிறது? ஆன்சர் நிலைமின்னியல் கவர்ச்சி விசை. 45 ஒரு சேர்மம் 4000 ஆம்ஸ்ட்ராங் அலைநீளம் கொண்ட ஒளியை உட்கவர்ந்தால் அதன் கண்ணுறும் நிறம் என்னவாக இருக்கும்? ஆன்சர் மஞ்சள். 40 1890 முதலில் டேசன்பரால் நிக்கல் டெட்ரா கார்பனைல் தயாரிக்கப்பட்டது. ஆன்சர் மாண்ட். 40 ஒரே ஒரு உலோக அணுவோடு இணைக்கப்பட்டிருக்கும் கார்பனைல் தொகுதி டேஸ் எனப்படுகிறது? ஆன்சர் முனைய கார்பனைல் தொகுதி. 48 இணைப்பு பாலம் இல்லாத உலோக கார்பனைல்கள் டேஸ் வகைகளை கொண்டுள்ளன? ஆன்சர் 2. 49 FeSCN × 2+ இன் நிலைப்பு தன்மையற்ற மாறிலியின் மதிப்பு என்ன? ஆன்சர் 1.0 × 10⁻³ 50 படிக வடிவமுடைய திடப்பொருள் எடுத்துக்காட்டாக கூறப்படுவது இது? ஆன்சர் வைரம். ஓகே டீச்சர்ஸ், இந்த டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.